அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு உச்சபட்ச காமெடி பண்ற ஒரு அரசியல்வாதி யாருன்னா தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான். அதுக்கு ஒரு உதாரணம், இப்ப ரீசெண்டா தமிழ்நாடு வந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் கூட்டத்தில் பேசும்போது இந்தியாவோட குரோத்தை மேட்ச் பண்ணி தமிழ்நாடு வளரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு பிடிஆர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்க உங்களை விட அதிகமா வளர்ந்துட்டோம், சரியா, உங்களோட குரோத்தை மேட்ச் பண்ணணும்னா நாங்க ஸ்லோ டவுன் பண்ணி தான் உங்களோட குரோத்தை மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது உடனே அண்ணாமலைக்கு பொறுக்குமா? ஒரு இதுக்கு முட்டு கொடுக்குறங்கிற பேர்ல பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிற தனிநபர் வருமானத்தை வச்சு ஒரு உச்சபட்ச காமெடி ஒன்று பண்ணி ஒரு ட்வீட் ஒன்று போட்டாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, 2013 டு 2023 பீரியடை கம்பேர் பண்றார். தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் ஒரு ஆளோடது 1,16,000 இருந்துச்சு. 2023ல அது 2,75,000 மாறி இருக்கு. அதே நேரம் இந்தியாவோட ஆவரேஜ் ஒருத்தரோட தனிநபர் வருமானம் 74,000 இருந்துச்சு. அது ஆக்சுவலி தப்பு. மத்திய அரசு கொடுத்த தரவுப்படி தனிநபர் வருமானம் 2013ல இந்தியாவோட ஆவரேஜ் 89,000. அதுவே தப்பு. இவர் சொன்ன கால்குலேஷனுக்கே வருவோம். 2023ல 74,000 1,96,000 உயர்ந்திருக்கு. இதுபடி CAGR அப்படிங்கிற காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் அப்படிங்கிற இதுபடி தமிழ்நாடு 8.94% தான் உயர்ந்திருக்கு. தமிழ்நாடு இந்தியா 10.15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது அண்ணே நீங்க 10வது ஃபெயிலு, நாங்க 8வது பாஸ்னே, நாங்க தான் மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு பேசியிருக்காரு அண்ணாமலை. அவருக்கு ஒன்னு சொல்ல விரும்புறேன், CAGR நீங்க கால்குலேட் பண்ண விதமே தப்பு. The base value should start from 1, not from 0. அந்த கால்குலேஷன் படி உங்க மத்திய அரசுல போய் பாருங்க அவங்க எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்கன்ட்டு. அதுபடி பார்த்தா கூடவே தமிழ்நாடு இந்திய ஆவரேஜை விட ஜாஸ்தியா தான் வளர்ந்துருக்கு. பிளஸ் 1,96,000 இந்தியாவோட ஆவரேஜ், தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் 2,75,000. இதுக்கு முட்டை கொடுக்குறேங்கிற பேர்ல அடுத்தடுத்த ட்விட்டை போட்டு அவருக்கு நம்ம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, உண்மையிலேயே நீங்க IPS படிச்சீங்களா? IPS இல்ல, உண்மையிலேயே நீங்க படிச்சீங்களா? அதுக்கு ஒரு பதில சொல்லுங்க ஃபர்ஸ்ட்.